என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமத்தின் அருகே விழுதுகள் நிறைந்த ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளையில் அரிய வகை சிறிய பறவை ஒன்று வாழ்ந்து வந்தது. அது சாதாரண பறவை அல்ல. அந்த சிறிய பறவை எச்சம் போட்டால் அது தரையில் விழும் நொடியில் பொன்னாக மாறிவிடும். ஒருநாள் வேடன் ஒருவன் அந்த பெரிய மரத்தின் வழியாக சென்றான். அப்போது மண்ணில் மின்னும் தங்கக் குவியல் அவன் கண்களில் பட்டது. இது எப்படி இங்கே வந்தது என்று அவன் ஆச்சரியப்பட்டான். மேலே பார்த்தான். மரத்தில் இருந்த அந்த பறவையை கவனித்தான். சில நொடிகளில் அவனுக்கு உண்மை புரிந்தது. ஆஹா, இதுதான் காரணமா என்று பறவையையே பார்த்தான். உடனே வலையை எடுத்து வீசி அந்த பறவையை பிடித்து கூண்டில் அடைத்தான். கூண்டில் இருந்த அந்த பறவையை வீட்டிற்கு கொண்டு சென்றான். பிறகு, இத்தனை அரிய பறவை என்னிடம் இருப்பது தெரிந்தால் அரசர் கோபப்படுவாரோ என்று யோசித்தான். அடுத்த நாள் அந்த வேடன் கூண்டிலுள்ள பறவையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று நடந்த எல்லாவற்றையும் உண்மையாக கூறி பறவையை அரசரிடம் ஒப்படைத்தான். அந்த சமயம் மந்திரிகள் சந்தேகத்துடன் பேசத் தொடங்கினர். அரசே, ஒரு சாதாரண வேடன் சொல்வதை எப்படி நம்புகிறீர்கள்? தங்கம் இடும் பறவை என்றால் அது நம்பத்தகுந்ததா? மந்திரிகளின் வார்த்தைகள் அரசனின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தின. இது உண்மையல்ல என்று எண்ணிய அரசர் கூண்டை திறந்தார். வெளியே வந்த பறவை அருகிலிருந்த தூணின் மேல் அமர்ந்தது. அடுத்த நொடியே அது எச்சம் போட்டது. அந்த எச்சம் தரையை தொடும்போது அது பொன்னாக மாறியது. அரசனும் மந்திரிகளும் அதிர்ச்சியடைந்தனர். தூணில் அமர்ந்தபடியே, என்னை பிடித்த வேடன் ஒரு முட்டாள், என்னை நம்பாமல் கூண்டை திறந்துவிட்ட அரசன் பெரிய முட்டாள், சந்தேகத்தில் வாழும் மந்திரிகள் அதைவிட பெரிய முட்டாள்கள் என்று தனக்கு தானே சொல்லிவிட்டு அரண்மனைக்கு மேலே அந்த சிறிய பறவை பறந்தது. நேர்மையை சந்தேகித்தால் வாய்ப்பு கைவிடப்படும். சந்தேகம் அதிகமானால் நன்மையும் நழுவிவிடும். நல்ல வாய்ப்பு வந்தால் அதை மதிக்க தெரிய வேண்டும். மற்றவர்கள் பேச்சை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. என் இனிய தமிழ் சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்.